என் லைஃப்பில் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை சுற்றியே என் கூடவே பழகிட்டு இருந்த ஒரு சிலரே என்னை பற்றி எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காதுக்கு வந்துருன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் பெரிய ஹைலைட்டு. என்னோட இந்த வயசுல முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா அது என்னோட எஃபர்ட்டு. இறைவன் காட்டுற வழியில் நான் போயிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்னை பற்றியே எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னா, எவ்வளோ ஆதங்கம் எவ்வளோ வன்மம் என் மேலே இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சிரிப்பு தான் வருது. யார் மேலேயும் எந்த கோவமும் வரல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சொல்லிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டே. ஒரு சிலர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு மறக்கவே மறக்காது. இந்த காசு உனக்கு எப்படி செலவாகும்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு விஷயத்துக்கு சொன்ன வார்த்தை. ஜஸ்ட் ஒரு 500 அதை பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட ஒப்படைச்சேன். அடுத்த மாதமே 15 நாளுக்குள்ளே வந்துட்டு எனக்கு இறைவன் இவ்வளோ அழகான ஒரு தொழிலையும் கடையும் அல்லாஹ் கொடுத்தான். மென்மேலும் வளர்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுனே தவிர எந்த ஒரு விஷயத்துலையும் உடஞ்சி உட்கார்றதுக்கான எந்த வழியும் இறைவன் எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, போட்டி போடுறவங்க பொறாமப்படுறவங்க நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்களே தவிர யாரை பார்த்தும் போட்டியும் பொறாமையும் படாதன்னா என்றைக்குமே முன்னேற தான் போகிறேன். கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டாலே என்னை பற்றி யார்ட்டையும் நீங்கள் பேச போகிறதில்ல. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு சிலர் இருந்தாலும், நான் நாசமாக போகணுன்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களெலாம் நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அவங்கக்கிட்டேருந்துலாம் இறைவன் என்னை தூரமாக்கிட்டான்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இன்னும் நான் அவங்கக்கிட்ட இருந்து முற்றிலுமாக நான் நவர்றதுக்கு இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் கண்டிப்பாக. யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாரை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னோடய லைஃப்பை எப்படி கொண்டு போகணும், எப்படி ரன் பண்ணுங்கிறதுக்கு சரியான வழியில் சரியான பாதையில் தெரியும். என்னை பற்றி புறம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட லைஃப்பை பற்றி யோசிங்க.